பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வைகாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வைகாசி 10ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. வைகாசி 24 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். மூலத்திரிகோண வீடு தான் அவருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை வழங்கப் போகிறதா, இல்லை சுமாரான பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்தவரையும் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ 4ஆம் இடம் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அது சூப்பர் இல்லையா? அப்போது 10 குரு பார்க்கும்பொழுது தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ தொழிலில் சம்பாதிக்கிறீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள், பிள்ளைகளுடைய கல்வி இதெல்லாம் பிரமாதமாக செயல்படுத்துவீங்க இல்லையா? ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். எப்பவுமே ராகு பிரம்மாண்ட நாயகன். அவர் 2ல் இருக்காருன்னா குடும்பத்தை விருத்தி பண்ணுவார், வருமானத்தை விருத்தி பண்ணுவார். வாக்கினால் அதாவது வாக்கினை தொழில், அதாவது வாக்கு மூலியம், பேச்சு மூலம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இருக்காங்கள்ல, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிடும். ஆனால் இத்தனை நாளாக எங்கேயா இருந்தா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க. ஆனால் டைம் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையில் உங்களை அதில் பாதாளத்தில் அமுக்கி விட்டுரும். அதனால் ராகு 2ல் இருக்கிறது நன்மைகள் இருக்குது, கெடுதலும் இருக்குது. ஆனால் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தை விருத்தி பண்ணுவார்னா எப்படி? ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், இல்லை திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுதான் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா. அப்போ குடும்பத்தை விருத்தி பண்ணுறாரா? பொருளாதார விருத்தி நிறைய இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். வருமானம் நிறைய இருக்கும். உங்கள் எஸ்டிமேட், உங்கள் திங்கிங்கும் பெரிய லெவலில், கற்பனையும் பெரிய லெவலில் இருக்கும். இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும், அதை விட பெருசாக செய்யணும்னு பேச்சாக இருக்காது. பேச்சு கற்பனைய அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும். இருந்த போதிலும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டுவாங்க, அவங்க சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு 7.5 சனி, அது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடத்திட்டு போகும், செஞ்சுட்டு போகும். வாழ்க்கைலாம் இதுதான் வேலை தான், உங்களுக்கு இதுதான் வேலை, இதுதான் தொழில் அப்படின்னு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி விட்டு போகும் 2வது ரவுண்டில் இருக்கிறவங்க. இதில் சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணிக்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள்.
சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்ப ராசி அன்பர்கள். அதனால் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருப்பதால் உங்களுக்கு சனி பகவான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா என்ன ஆகும்? முயற்சி திருவினையாக்குமா? இல்லை. இப்போது இன்றைக்கி நடக்கிறது நாளானிக்கு நடக்க வேண்டியதாகிடும், தள்ளி போகும். சனி பார்த்தா மந்தன்னு பேர். எந்த ஒன்றுத்தையும் அவ்வளோ ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்துவார். எந்த ஒரு நல்ல விஷயமாகட்டும், எந்த ஒரு நிலையாகட்டும். லத்தீப் அப்படின்னு பேர். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 4ல் குரு இருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு அன்னோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையும். அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க, நல்லா படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. 7குடையவன் 4ல் வந்து உட்காந்துருக்கார். சூப்பராக சுகஸ்தானத்தில் 7குடையவன் அமர்ந்திருக்கிறார். அப்போது குருவோடு இணைஞ்சிருக்கிறார். 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் 7குடையவனோடு குரு சேர்ந்தாலோ கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பல அற்புதங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க, குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பூர்வீகத்தில் சொத்து விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தாராளமாக பூர்வீக சொத்தை இப்போ காலி பண்ணலாம், விற்கலாம். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படும். இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நண்பர்களால் சில உறுதுணையான நல்லது செய்வார்னு நினச்சி கட்சியில் கெடுதலாக மாறும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், ஒரு குரு சூரியன் சேர்க்கை ஒரு மாதிரி பலன். 7ஆம் இடத்தை சூரியன் பார்த்தா அதுவும் நெகட்டிவான பலன். பாசிட்டிவ் அப்படியே நெகட்டிவாக மாறிடுது. மற்றபடி எச்சரிக்கையாக இருங்க. இதில் இன்னொரு பிளெஸ்ஸிங் என்னன்னா, கேதுவை இது நாள் வரைக்கும் தனித்து இருந்தார் 8ஆம் இடத்துல. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. அறிமுகம் இல்லாத இடத்துல நிறைய பிரச்சனை, அசிங்கங்கள், அவமானங்கள் 8ஆம் இடத்துல இருந்ததால். இப்போ அதே 8ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ என்ன ஆகுது? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள், இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நிறைய வரா கடன்கள் லிஸ்ட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டு பார்த்தா ஒவ்வொன்றா தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அதிசயம் ஆகிடும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கிடைக்கும். இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. 10ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டார். ரொம்ப டென்ஷனு, ஒரே பரபரப்பு, மந்தி சுட்ட மாதிரி இருந்தீங்க. வேலை 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்த்தீங்க. ஐயோ, இந்த காலங்கள் மறக்க முடியாது. பிரச்சனையான காலங்கள். தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, ஐயோ மேல் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை, தொழிலில் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருந்தீங்க. இப்போ குரு பார்த்தாச்சு. தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அற்புதமான காலங்கள். நல்ல சம்பாத்தியம், நல்ல சந்தோஷம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும்.
ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, படித்த இளைஞர்கள் இருக்கீங்க, புதுசாக வேலைக்கு தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் படித்து முடித்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கை கொடுத்து உங்களை அரவணைக்கும். அதுலேயே போய் சேர்ந்துருவீங்க, சிறப்பாக இருக்கும். இல்லை தொழில் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். அப்போ குரு பார்த்துட்டு இருப்பார். இனி இந்த கும்பராசி அன்பர்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொழில் மலமளன்னு வளரும், நல்ல விருத்தி ஆகும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொன்னாங்க. அப்போ நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்திருக்கிறார், மிக மிக சிறப்பு. அப்போது 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். அசுப செலவுக்கு வேலை இல்லை. சுப செலவுன்னா அப்படியே நீங்கள் இன்னும் கூட கடன் வாங்கி சுப செலவு பண்ணலாம். குடும்பத்தில் சுப செலவுனா என்ன? வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, பிள்ளைகளை படிக்க வைக்க, இப்படி இதெல்லாம் சுப செலவுகள். வீடு வாங்க, கார் வாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 நாள் சந்திராஷ்டமம் வருது. 5 வைகாசி 5, வைகாசி 6, வைகாசி 7, வைகாசி 32 சந்திராஷ்டமம் வருவதால் அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லணும். வாடகை வண்டி தான் பயன்படுத்தணும். கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோடு போகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.